ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மன்னார்குடி பொண்ணு வித்யா. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம வந்து வெயிட் அதிகமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம மூஞ்சை சுற்றி அப்படியே சதை வந்து தொங்கும். அது இல்லாமல் இந்த சின் வந்து சில பேருக்கு வந்து அப்படியே ரெண்டாக வந்து அப்படியே இருக்கும். இந்த சதை எல்லாமே இப்படி தொங்குற மாதிரி இருக்கும். சில பேருக்கு இந்த கழுத்தை சுற்றி இந்த இடம்லாம் அப்படியே வந்து அந்த சதை இருக்கிறது வந்து மூஞ்சி எது கழுத்து எதுன்னே தெரியாமல் இருக்கும். ரீசெண்டாக வந்து குஷ்பு மேடம் கூட சொன்னாங்க, நடுவில் வந்து நான் ஏதோ ஷூட்டுக்கு போயிட்டு வந்தேன். அப்போ வந்து என்னை பார்க்குறப்ப எதுடா நமக்கு மூஞ்சி எது நமக்கு கழுத்துனே தெரியாமல் எல்லாமே ஒன்றா இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி வந்து மூஞ்சி எது கழுத்து எதுனே தெரியாமல் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த சதை அதுக்கப்புறம் வந்து நம்ம டபுள் சின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இல்லாமல் டபுள் சின் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து குறையிறதுக்கு இந்த வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம். நானுமே வந்து ஃபஸ்ட்டு உடம்பை குறைக்கணும்னு நினச்சதே எதுக்காக அப்படின்னா, என்னோட கண்ணம், அதாவது என்னோட மூஞ்சையும் என்னோட கையையும் பார்த்துட்டு தான். என்னோட ஃப்ரெண்டு மேரேஜுக்கு போயிருந்தப்ப அங்கே வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஸ்டுடியோலேருந்து வந்து அவங்க வந்து எடுத்திருந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருடையும். அப்போ வந்து நான் நிற்கிறப்ப எனக்கு அந்த ஃபோட்டோவை என் ஃப்ரெண்டு அனுப்பிவிட்டுருந்தாங்க. அப்போ பார்க்குறப்ப என் மூஞ்சி அப்படியே என்னமோ அவ்வளோ பெரிய மூஞ்சி மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கம் ஒரு 1/2 கிலோ இருக்கும் போல, இந்த பக்கம் 1/2 கிலோ இருக்கும் போல, ஒரு மூஞ்சிலே ஒரு 1 கிலோ சதை இருக்க மாதிரி அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அந்த மாதிரி கையும் வந்து அதுவும் அந்த ஃபோட்டோ வந்து இவ்வளோ தான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுப்பாங்களா, அந்த அளவுக்கு தான் எடுத்திருந்தாங்க. ஐ மீன் இந்த அளவுக்கு தான் ஃபுல்லாக எடுக்கலாம். அதனால இந்த இதுவும் அந்த மூஞ்சில் உள்ள கண்ணமும் இந்த கையில் உள்ள சதையும் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. இது அப்போ அதை பார்த்துட்டு தான் எல்லாருமே குரூப்பில் வந்து பாரு எவ்வளோ குண்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஃபோட்டோவை போட்டாங்க. அதனால தான் அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் லாஸ் கண்டிப்பாக பண்ணணும். இதுக்கப்புறம் ரொம்ப ஏன்னா நம்ம வந்து அடுத்தவங்களுக்காக கிடையாது, நம்ம உடம்பே வந்து வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வர செய்யும். எனக்கு வர ஆரம்பிச்சது, நான் அதோட அப்படியே வெயிட் லாஸ் பண்ணி கொஞ்சம் அப்படியே மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்து நான் வந்துட்டேன். ஆனால் மோட்டிவாக எடுத்துக்கிட்டு நான் வந்து உடம்பு குறைச்சது. எக்ஸசைஸ் மட்டும் பண்ணால் அந்த டபுள் சின்னு, அப்புறம் இந்த கழுத்தில் இருக்க சதை, அப்புறம் மூஞ்சில் தூங்குற சதையெல்லாம் குறையும்னு நான் சொல்ல மாட்டேன். எக்ஸசைஸ் ப்ளஸ் டயட் இருந்தீங்க அப்படின்னா 100% ரிசல்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். எக்ஸசைஸ் வந்து 50%னா டயட் 50% தான். அதே மாதிரி வந்து கொஞ்சம் ரொம்ப நீங்கள் டயட் இல்லைனாலும் கொஞ்சம் ஆயில் ஃபுட் கம்மி பண்ணுறது, அதுக்கப்புறம் அவுட் சைடில் வந்து இந்த பேக்கரி ஐட்டம்ஸு, அப்புறம் வந்து சுகர் இந்த மாதிரி கட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து ஃபேஸில் தெரியும். ஓகே, என்னென்ன ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே வார்ம் அப் கண்டிப்பாக பண்ணிடணும். ஃபஸ்ட்டு வார்ம் அப் பார்க்கலாம். லெஃப்ட் சைடு ரைட் சைடு, அடுத்து அப் டவுன். அடுத்தது அப்படியே தலையை சுத்தணும். கிளாக் வைஸ் 10 தடவை, ஆன்டி கிளாக் வைஸ் 10 தடவை சுத்தணும். ஸ்லோவாகவே சுற்றுங்க, கொஞ்சம் ஸ்பீடாக சுற்றுனீங்கன்னா மயக்கம் வர மாதிரி இருக்கும். வார்ம் அப் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸசைஸ்க்குள்ளே போகணும். சரி, ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னா, ஏரை வந்து வாய்க்குள்ள வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 30 செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். மாதிரி காற்றை வாய் ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்கப்போ வாய் ரொம்ப வலிக்கும். அதனால் கொஞ்சமாக அடைச்சி வைக்கலாம் கூடாது. அப்படி அடைச்சி வச்சிங்கன்னா கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. நல்லா வாய் ஃபுல்லாக காற்று இருக்கிறது மாதிரி அடைச்சி வைக்கணும். ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணுறப்பே நல்லா வலிக்க ஆரம்பிக்கும். வலிக்க ஆரம்பித்தாதான் நமக்கு வந்து அது எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். காற்றை வந்து எந்த அளவுக்கு ஃபுல்லாக ஹோல்ட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணணும். அப்படி ஒரு வலிக்கும். ரொம்ப ஃபஸ்ட்டு சதை ரொம்ப இருந்ததுன்னா ஹோல்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 30 செகண்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 மினிட் அந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. செகண்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏரை வந்து ஃபில் பண்ணி வச்சுருந்தோமா, அதே மாதிரி வந்து ஆப்போசிட்டில் விடணும்.
காற்றை வச்சுக்கிட்டு அப்புறம் அப்படியே வந்து 2 பக்கம் கன்னத்துலேயும் ஆப்பியில் வச்ச மாதிரி சில பேருக்கு இருக்கும்ல, அது எல்லாமே அப்படி இந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம்னா குறைஞ்சி வருங்க. ஒரு 50 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. அப்புறம் போக போக 30 கவுண்ட்ஸ் வரைக்குமே பண்ணலாம். எத்தனை தடவை வேணாலும் பண்ணலாம். தேர்ட் எக்ஸசைஸ் வந்து நம்ம சின்ன பிள்ளைகளெல்லாம் யாரையாவது பார்த்தோம்னா முறைக்கிறதுக்கு அப்படி பண்ணுவோம்ல, அதுதான் பண்ணணும். நல்லா முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு கோண முடியுதோ அந்த அளவுக்கு கோணணும். மூஞ்சி எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், யாரும் சிரிக்காதீங்க. அடுத்த எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நல்லா மெதுவாக இப்படி திரும்பி இருக்கணும். நம்மளோட இந்த சின்ன இருக்குல்ல, இதுவும் நம்மளோட ஷோல்டரும் நேராக இருக்கணும். அது மாதிரி இந்த ஷோல்டரும் வந்து கூடி போயோ இப்படியோ இருக்கக்கூடாது. இது இங்கே நேராக பார்த்து இருக்கணும். நம்ம தலை மட்டும் திரும்பணும். இந்த கோடு மாதிரி தெரியுதா, இது வந்து நேராக இருக்கணும். அப்படியே 30 செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 திரும்புறப்ப மெதுவா திரும்பணும். டக்குன்னு திரும்பிடக்கூடாது. ஏதாவது வந்து டக்குன்னு சவுண்டு வரும், ஏதாவது பெயின் ஆகிடும். அதனால மெதுவாக திரும்பணும். இந்த மாதிரி நம்ம திரும்புறப்ப நிறைய பேருக்கு வந்து கழுத்து எது மூஞ்சி எதுன்னே தெரியாமல் நிறைய சதை இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து குறையிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடும் பண்ணணும். சின்னக்கும் நம்ம ஷோல்டர் நேராக இருக்கணும். இந்த பக்கம் நேராக பார்த்துருக்கணும். இதுவும் நேராக இருக்கணும். அடுத்த எக்ஸசைஸ் மீன் மாதிரி இப்படி வாயை வச்சுக்கிட்டு நல்லா மேல வந்து 30 செகண்ட் பார்த்து ஹோல்ட் பண்ணணும். இப்படி ஹோல்ட் பண்றதுனால இவங்க இந்த கழுத்து சதையை குறைக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். சின்ன பிள்ளைலாம் தண்ணியை வச்சுக்கிட்டு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு 30 செகண்ட் பண்ணணும். உங்களால் 1 நிமிஷம் வரைக்கும் பண்ண முடிஞ்சாலும் பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ வாய் ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். கடைசி எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, வாய்க்குள்ள தண்ணியை நம்ம அதே மாதிரி ஊற்றிக்கிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். எந்த அளவுக்கு நிறைய தண்ணி வாய்க்குள்ள வச்சுக்க முடியுதோ அந்த அளவுக்கு வாய்க்குள்ள வச்சுக்கிட்டு, இப்போ நான் ஏரால பண்ணி வச்சிருக்கேன்னா அதே மாதிரி நீங்கள் தண்ணியால வச்சுக்கிட்டு ஒரு 30 செகண்ட் அதே மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். வாய் ஃபுல்லாக தண்ணியை வச்சுக்கிட்டு நம்ம வாய்க்குள்ளேயே தண்ணியை வந்து நல்லா லெஃப்ட் ரைட்டுன்னு வந்து நல்லா சொல்லட்டணும் வாய்க்குள்ளேயே. அது வீடியோவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நீங்கள் பண்ணணும். இது வந்து ரொம்ப நேரம்லாம் பண்ண முடியாது, வலிக்கும். இந்த மாதிரி ஒரு 10 செகண்ட் பண்ணாலுமே நீங்கள் ஒரு 30 செகண்ட் வரைக்கும் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். அந்த எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணி பாருங்க, கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் இதுக்காக டைம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ப்ரஷ் பண்ணுறப்ப அந்த டைமில் வந்து இந்த தண்ணி வச்சு பண்ணுறது பண்ணிக்கலாம். மற்ற நேரத்தில் எந்த இடத்துல நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே நீங்கள் இந்த சொன்ன எக்ஸசைஸ்லாம் ஞாபகமாக வச்சுக்கிட்டு பண்ணலாம். அது மாதிரி பைக்கில் போகிறப்பையோ இல்லை எங்கேயாவது வெயிட் பண்ணுறப்பையோ இல்லை பசங்களை ஸ்கூலுக்கு அழைக்க போகிறப்பையோ இல்லை நீ ஏதாவது ஹாஸ்பிட்டலில் போய் போர் அடிக்க உட்காந்துட்டு எல்லா இடத்துலையுமே இது பண்ணலாம். அது மாதிரி எத்தனை தடவை வேணாலும் ஒரு நாளைக்கு நீங்கள் பண்ணலாம். பண்ணிங்க எவ்வளோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே ஹைட் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு போய் சென்றடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.